இந்த ஒரு வெப்சைட்ல ஜஸ்ட் எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்ல போறேன். இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, பாலி மார்க்கெட். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பணம் வந்து கொட்டி கிடக்கு. கிட்டத்தட்ட $2 பில்லியன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்கு. ரொம்ப குறைவான பேர் தான் பார்த்தீங்கன்னா, அதில வந்து லாபம் ஈட்டுறாங்க. இது எப்படின்றது தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாலி மார்க்கெட்னா என்னன்னு பார்ப்போம். பாலி மார்க்கெட்னா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரிடிக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ ஒரு ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்குமா நடக்காதான்னு நீங்க வந்து பிரிடிக்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெட்டிங்கான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பெட்டிங் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் மாரி கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டும் கிடையாது. வேர்ல்ட்ல நடக்கிற முக்கியமான ஈவென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது நடக்குமா நடக்காதான்னு பிரிடிக்ட் பண்ணி, அதுக்கு நீங்க காசு சம்பாதிக்க முடியும். இது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கம்பல்சரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அடுத்த கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நீங்க மினிமம் $5 $10 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? அதில வந்து நம்ம காசு ஐஎன்ஆர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து ஆன்சர் சொல்றேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கேமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஸ்கேம் கிடையாது. இது சேஃபான்னு கேட்டிங்கன்னா 100% சேஃப். இந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சைன் அப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க. சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் காட்டும். நீங்க எதர் கூகுள்ல சைன் அப் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட வாலெட்ஸ் இருக்கு. Web3 வாலெட்ஸ், கிரிப்டோ வாலெட்ஸ் எதுனா இருந்தா நீங்க அதிலயுமே பண்ணிக்கலாம். இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு கூகுள்ல வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் வச்சே பார்த்தீங்கன்னா சைன் அப் அண்ட் லாகின் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஜீரோ போர்ட்ஃபோலியோவில் இருக்கும், ஜீரோ கேஷில் இருக்கும். நீங்கள் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணணும். கேஷ் வந்து நீங்கள் வந்து யூஎஸ்டிசி அதை வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது எப்படி யூஸ் ஆகுது, பாலி மார்க்கெட்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லியாச்சு. இது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி காசு ஏர்ன் பண்ணலாம், ஹவு டு மேக் மணி அப்படின்ற டாப்பிக்குள்ளே போவோம். இப்போ வேர்ல்டில் நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா பாலிடிக்ஸ் கிளிக் பண்ணுங்க. பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் NBA இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது. கிரிக்கெட்டில் இன்டர்நேஷனல் டீம் இருக்குது. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இந்தியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதில் நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் எப்படி பெட் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்கள் அமௌண்ட்டை வச்சு பெட் பண்ணணும். அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே டீம்ஸ் மேட்ச் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே கிரிப்டோ இருக்கும். கிரிப்டோ பற்றி உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் வந்து நல்லாவே நாலேஜ் இருக்கும், நல்லாவே சம்பாதிக்கலாம். நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மணி வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வால்யூம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு டெக் ஈவெண்ட்லேருந்து நான் எடுத்து காட்டுறேன். ஜஸ்ட் நான் லார்ஜஸ்ட் கம்பெனி எண்ட் ஆஃப் ஜனவரி அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இது ஒரு டெக் ஈவெண்ட். எண்ட் ஆஃப் த ஜனவரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்றது கேட்டிருக்காங்க. இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியில் எது லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எதை பை பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து. எஸ் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். அதுவே நோ கிளிக் பண்ணி அந்த நோன்றது தான் நடந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். அதுவே நீங்கள் பெட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக லாஸ். புரியல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் போட்டு காட்டுறேன். இப்போது எஸ்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹97.2. அதாவது கிட்டத்தட்ட 97% ஆஃப் பீப்புள் வந்து நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீதி 2.9% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்காதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு $5 நான் வந்து மினிமம் $5 போடுறேன். $5 போட்டு நான் அதை வந்து வாங்கினேன்னா அந்த ஷேர்ஸை இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் எண்ட் ஆஃப் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு $5.14 கிடைக்கும். எனக்கு $0.14 வந்து ப்ராஃபிட் இங்கே. ஓகேங்களா? அதுவே இது நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் $5 பிட் பண்ணுறேன்னா, ஒரு வேளை அந்த ஈவெண்ட் வந்து நடக்கலைன்னா எனக்கு $168 வந்து கிடைக்கும். நான் $5 தான் போடுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பல மடங்கு $168 எனக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமான ப்ராஃபிட் கிடைக்குது. அதுவே நடக்காமல் போயிடுச்சு, ஒரு வேளை இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கரெக்டாக நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா, இந்த $5 வந்து $168 அந்த நோன் பிட் பண்ண எல்லாருக்குமே கிடச்சிரும். புரியுதுங்களா? சிம்பிள் லாஜிக் அகைன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் பிட் பண்ணுறது அதாவது NVIDIA மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி தான் லார்ஜஸ்ட் கம்பெனி எண்ட் ஆஃப் ஜனவரின்னு ஷேர்ஸ் வந்து வாங்குறீங்க. இது ஆமாம், இது கம்பல்சரி நடக்கும்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதுவே அது நடக்கலை, நோ அப்படின்னா லாஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் செக் பண்ணலாம். ஏர்னிங்ஸில் இருக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸில் எல்லாத்துலேயுமே சேம் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வேணான்னா செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷேர்ஸ் மாதிரி வரும். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ் அண்ட் நோ அப்படின்ற கான்செப்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அதனால தான். ஸோ இதில் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் வெரி ஸ்மால் அமௌண்ட். ஒரு $5 $10 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட் இது. இப்போ நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் $90 நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஏர்ன் பண்ணேன், சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து பெட் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் லாங் டைம் ட்ரேட் எடுப்பேன், ஸ்மால் டைம் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இப்போ நிறைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 1 டே 2 டேஸில் முடிக்கிற 4 ஹவர்ஸ் ஹவர்லி 15 மினிட்ஸ் ட்ரேட்லாம் இருக்குது கிரிப்டோவில். அந்த மாதிரி நீங்கள் பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன்.
ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேடு கிளிக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து காப்பி ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பாட்ஸ் இருக்குது. பாட்ஸ் வச்சுமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பீப்புள் வந்து செகண்டுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ் ஆர் நோவில் வந்து பை அண்ட் செல் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஏர்ன் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எடுத்தாங்க தோன்ட்டு இருக்கிற காசு ஃபுல்லாக போட்டு லாஸ் ஆகிடுங்க. இந்த மாதிரி ரொம்ப வாலடைலான மார்க்கெட் இது. ரிஸ்க் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறையவே ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையுமே நான் முன்னாடி சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும்னா வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வாலெட் யூஎஸ்டிடியாக தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து லைவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கேன்னா எல்லாம் வித்ரா பண்ண முடியாது. நீங்கள் அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரோ டிப் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டர் போயிடுங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பாலி மார்க்கெட்னு போட்டாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பாலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ், ப்ரோ டூல்ஸ், ட்ரேடிங் டூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். பாலி மார்க்கெட் ட்ரேடர்ஸ்னு ஒரு பற்றின ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னென்ன மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா.